Hi, this is Rajesh Kumar, research analyst from Market Infotech. நீங்கள் இன்ட்ராடேல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நிறைய ட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தாலும் உங்களால் கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் எடுக்க முடியாததுக்கு ரீசன் நான் சொல்ல போகிற இந்த 6 விஷயத்தில் ஏதோ ஒன்றோ ரெண்டோ உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலில் நடந்துட்டு இருக்கலாம். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் பண்ணணுங்கிறத விட எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் முதல்ல நீங்கள் அவசியமாக தெரிஞ்சுக்கணும். அதில் முதலாவது டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணாமல் ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாமல் அப் ட்ரெண்ட் போகுமா டவுன் ட்ரெண்ட் போகுமான்னு தெரியாமல் ட்ரேடிங் பண்ணணுமேங்கிறதுக்காக ஏதோ ஒரு இடத்துல என்ட்ரி ஆகிறது முதல் தப்பு. ரெண்டாவது விஷயம், மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகாதுன்னு டவுன் ட்ரெண்டில் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரேடை என்ட்ரி எடுக்கிறது. இல்லை மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேலே மார்க்கெட் கீழே இறங்காதுன்னு நீங்களாவே நம்பிக்கிட்டு அப் ட்ரெண்டில் டார்கெட்டை வச்சு ஒரு ட்ரேட் எடுக்கிறது. ட்ரேட் செட்டப் பிரேக் அவுட்டுக்கு சாதகமாக கிரியேட் பண்ணணுமா இல்லை ரிவர்சல் சாதகமாக கிரியேட் பண்ணணுமா, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் ட்ரேடில் என்ட்ரி ஆகணுமே தவிர நீங்களாவே இமேஜின் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கக்கூடாது. மூணாவது விஷயம், ஸ்டாப் லாஸே போடாமல் ட்ரேட் பண்ணுறது. மார்க்கெட் அகெயின்ஸ்டாக கீழே இறங்க மார்க்கெட் எப்படியும் ரிவர்ஸ் ஆகிரும்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் இன்ட்ராடே முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. அப்படியே மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் மார்க்கெட் கீழே இறங்க அந்த ஸ்டாப் லாஸையும் கீழே இறக்கிட்டே போகிறது. அதுவே பெரிய லாஸில் கொண்டு போய் முடியும். அண்ட் இன்னும் சில பேர் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் போடாமல் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ ஆவரேஜ் பண்ணி திருப்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனிச்சுன்னா ஓகே, பட் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் பொசிஷன் க்ளோஸ் பண்ணி ஆகணும். அந்த ஒரு நாளில் ரிவர்ஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அதுவே ஒரு பிக் லாஸ் உங்களுக்கு கொண்டு வந்து முடிஞ்சிடும். நாலாவது விஷயம், மார்க்கெட்டில் எங்கே எக்ஸிட் ஆகணும்னே தெரியாமல் இருக்கிறது. ஒரு டார்கெட் இருக்கும், பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அந்த சின்ன ப்ராஃபிட்லேயே வந்ததும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கேயே எக்ஸிட் ஆகிடுறது. மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டை நீங்கள் ரன் பண்ண விடலை அப்படின்னா ஒரு பிக் ப்ராஃபிட்னு ஒன்று உங்களோட ட்ரேடிங் ஹிஸ்ட்ரியில் இருக்கவே இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு பிக் ப்ராஃபிட்னு ஒன்று உங்களுக்கு வேணும்னா உங்களோட ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ரன் பண்ண விடணும். பட் ஆப்போசிட்டாக ஸ்டாப் லாஸ் போடாமல் லாஸை மட்டும் நம்ம ரன் பண்ண விட்டுக்கிட்டே இருப்போம், அது பிக் லாஸில் கொண்டு போய் முடியும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 4 ஜோன் இருக்குது. பிக் ப்ராஃபிட், பிக் லாஸ், ஸ்மால் ப்ராஃபிட், ஸ்மால் லாஸ். இந்த ஸ்மால் ப்ராஃபிட் ஸ்மால் லாஸை உங்களால் தவிர்க்க முடியாது. பட் பிக் ப்ராஃபிட்னு ஒன்று வரணும்னா ப்ராஃபிட்டை நீங்கள் ரன் பண்ண விட்டால் தான் முடியும். பிக் லாஸ் வரக்கூடாதுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு அதை ஸ்மால் லாஸ்லேயே கட் பண்ணி எடுத்துடணும். அஞ்சாவது விஷயம், ஒரு ட்ரேடில் லாஸ் ஆகிறது, அந்த லாஸை ரெக்கவர் பண்ணணும்னு இன்னொரு ட்ரேட் எடுக்கிறது, அதுலேயும் லாஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ட்ரேட், இந்த மாதிரி ஓவர் ட்ரேட் பண்ணி ஒரே நாள்லேயே உங்களோட கேபிட்டல் மொத்தத்தையும் வைப் அவுட் பண்ணிடுறது. எக்ஸாம்பிளுக்கு மேட்ச்சில் நீங்கள் செஞ்சுரி அடிக்கணும்னா ஒரு சில டஃப்பான பால்ஸை டிஃபெண்ட் பண்ண கற்றுக்கணும், அதாவது ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் ஆகாமல் ப்ளே பண்ணி அடுத்தடுத்த லூஸ் பாலில் நீங்கள் பவுண்டரி அடித்து செஞ்சுரி அடிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் கேபிட்டலில் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அவுட் ஆன மாதிரி கணக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களால் ட்ரேடிங்கும் பண்ண முடியாது, ட்ரேடிங்கில் சக்ஸஸும் பண்ண முடியாது. ஆறாவது விஷயம், இது எல்லாம் தெரிஞ்சும் மார்க்கெட்டில் ஒரு சில பர்ஃபெக்ட் என்ட்ரி கிடைக்கலன்னு உங்களோட பொறுமையை இழந்து எமோஷ்னலாக டிசிப்ளின் அவுட்டு டீவியேட் ஆகி வந்தால் வரட்டும் வராட்டி போகட்டும்னு தப்பான ட்ரேடை இனிஷியேட் பண்ணுறது. இப்போ நான் சொன்ன இந்த 6 விஷயத்தில் ஏதோ ஒன்று உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலில் நடந்துட்டு இருந்தாலும் உங்களால் கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அதே மாதிரி லாங் ரனில் உங்களால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராகவும் இருக்க முடியாது. எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ எதெல்லாம் பண்ணி உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை ப்ரொஃபஷனலாக மாற்றுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள், வித் டிசிப்ளின் அண்ட் ட்ரேட் பிளான். டிசிப்ளினுங்கிறது உங்கள்கிட்டேருந்து இன்டர்னலாக வரக்கூடியது. ஸ்டாப் லாஸ் போடாமல் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன், ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டேன், அண்ட் பர்ஃபெக்ட் என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா என்ட்ரி ஆக மாட்டேன். இந்த மாதிரி ரூல்ஸை நீங்கள் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் ட்ரேட் பிளானில் நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கணும், அதுக்கான ரீசன் என்ன, நீங்கள் எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கான ரீசன் என்ன, ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், அதுக்கான ரீசன் என்ன, நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடியதில் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லையா, ஸோ ட்ரேட் செட்டப் பிரேக் அவுட்டுக்கு சாதகமாக கிரியேட் பண்ணுமா இல்லை ரிவர்சலுக்கு சாதகமாக கிரியேட் பண்ணுமா, இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி மல்டிபிள் ட்ரேட் செட்டப்பை ஃபார்ம் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேட் பிளானை கிரியேட் பண்ணணும். அந்த பர்ஃபெக்ட் ட்ரேட் பிளானை தான் நாளைக்கு இன்ட்ராடேல நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். Plan your trade and trade your plan. This is the secret of intraday success. I hope do's and don'ts intraday எதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸை உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் வரும். பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ட்ரேட் பிளானை ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லியும். நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹாப்பி ட்ரேடிங்.